ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 கைப்பிடி நிறைய வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த புளியோதரைக்கு தேவையான உப்பையும் இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு புளிப்பை பேலன்ஸ் பண்ணணும், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த புளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி கரைசல் நமக்கு நல்லா திக்காகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை நம்ம ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.